ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 24ஆம் தேதி, நாளை ஜூன் 25ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா 2 முறை குறைஞ்சதுங்க. 2 முறை குறைந்து ஒரு கிராமிற்கு மட்டும் இன்று ரூ. 135 கிராமிற்கு குறைஞ்சிருக்குங்க. ஒரு சவரனுக்குன்னு பார்த்திங்கன்னா ரூ. 1080 குறைஞ்சிருக்கு. காலையில் ரூ. 75 குறைஞ்சு ரூ. 9155 சொல்லி விலை நிர்ணயம் செய்யப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் 2வது முறையாக கிராமிற்கு ரூ. 60 குறைந்து தற்பொழுது ரூ. 9095 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. வெள்ளியோடைய விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ரூ. 120 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்துறை விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போ இரவு 9:15 நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்துறை விலை மீண்டும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மேலுமே தங்கத்துறை விலை இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நாளைக்கும் பார்த்திங்கன்னா தங்கத்துறை விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுங்க. ஸோ எவ்வளோ வரைக்கும் குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை நாளைக்கு ஒரு ரூ. 20 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குதுங்க. வீக் ஆகியிருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த விலை இறக்கம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. தற்பொழுது பார்த்திங்கன்னா மதியம் நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆச்சு இல்லைங்களா, அப்போ ரூ. 85.95 இருந்துச்சு. ஸோ அதே ரேஞ்சில் தான் இப்போ தற்பொழுது வரைக்கும் இருக்குது. அதனால் இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு நீடிச்சதுன்னா கண்டிப்பாக நாளைக்கு தங்கத்துறை விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இன்று குறைந்தது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குறையாமல் கணிசமாக ஒரு ரூ. 20 ஒரு ரூ. 50 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது நிலவி வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதாவது போர் பதற்றம் இருந்தது இல்லைங்களா, போர் நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை சொல்லியிருக்காங்க. இன்னும் கையொப்பம் ஆகலைங்க. ஸோ அதில் என்ன பாண்ட்லாம் சைன் பண்ணுற பொழுது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தங்கத்துறை விலை குறைவதற்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நிபுணர்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் கருத்தாக தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமே ஒரு செய்தி தாங்க. ஸோ நம்மளுக்கு நடக்கிறப்ப தான் கன்ஃபார்மாக அப்படிங்கிறது நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும். தற்பொழுது அதனால தான் விலை இன்று குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. ஸோ நாளைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய விலை ரூ. 9095 கிராமிற்கு ரூ. 30 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குது. வெளியே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்று ரூ. 120 விற்பனை செய்யப்பட்டது. நாளைக்கு பார்த்திங்கன்னா ரூ. 120 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரூ. 1 குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வெளியே பொறுத்த வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி குறையும். இல்லை நாளை காலையில் குறைக்க இடைப்பட்ட டைம் இருக்குது. இந்த டைமில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் மேலும் குறையலாம், இல்லை அதிகரிக்க தோணலாம். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளை காலையில் 8:15 நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நான் தெரியப்படுத்துகிறேங்க. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரூ. 9095 கிராமிற்கு ரூ. 30 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இதே விலையில் இருக்கலாம், ரூ. 120 இருக்கலாம், இல்லைன்னா ரூ. 1 குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தங்கத்தில் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசகரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முதலீடு செய்யுங்க.